الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, வெற்றி பெற்ற முஸ்லிம் யார் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டது. ஏனென்றால் முஸ்லிம்களிலே பல பிரிவுகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சாராரும் தான் சொர்க்கவாதி, தனது கூட்டம்தான் சொர்க்கத்துக்கு போகிறவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஒரு கருப்பொருளில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா முஸ்லிம்களும் வெற்றி பெற்றவர்கள் என்று கூறவில்லை. முஸ்லிம்கள் 73ஆக பிரிவார்கள், 72 சாரார் நரகம் போவார்கள், ஒரு சாரார் சொர்க்கம் போவார்கள் என்கிற ஹதீதை எல்லாம் நாம் பலதரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில் அல்லாஹு தஆலா கூறக்கூடிய வெற்றி சுவனத்து வெற்றி. அந்த வெற்றியை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் முதல் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் என்கிற அந்த வட்டத்திற்குள் ஒருவன் கலிமாவை சொல்வதன் மூலமாக வந்து விடுகிறான். இதை நான் இங்கு ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த ஏரியாவிலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஒருவன் கலிமா சொல்லி அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொள்வதால் முஸ்லிமாக மாட்டான். அவன் பையாத்து செய்ய வேண்டும் அமீருக்கு, அப்போதுதான் அவன் முஸ்லீம் ஆவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் இப்போது ஒரு ஹதீதை சொல்லுகிறேன் என்னுடைய பேச்சின் ஆரம்பத்தில். ஏன்னா நாம் ஒரு இஸ்லாத்துக்குள்ளே வந்தது பிறகுதானே திருப்பி நாம் சப்ஜெக்டுக்கு போகணும். ஒரு ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுருக்கமாகத்தான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஒரு படையிலே அனுப்பினார்கள். அந்த வேளையில் நான் எதிரிலே வந்த ஒரு மனிதன், அவன் எதிரிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றான். ஆனால் நான் அவனை குத்தி விட்டேன். அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றான். முஸ்லிம் அல்லாதவர்களின் சைட்டில் வந்தவன், அவனே காபிர் தானே என்ற அடிப்படையில் யுத்த சந்தர்ப்பம், அது யுத்த சந்தர்ப்பம். அப்ப யுத்த காலத்திலே எதிரிப்படையிலே வந்த ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதும் நான் என்ன செய்து விட்டேன், அவனை சொன்னதை பார்க்காமல் குத்தி விட்டேன். பின்னர் எனக்கு மனசில் கொஞ்சம் உறுத்தியது. கலிமா சொல்லிட்டானே, கலிமா சொன்ன ஒருத்தனை நான் குத்திட்டேன், எனக்கு உறுத்திட்டு. அப்ப நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை சொன்னேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனையா கொலை செய்து விட்டாய் என்று கேட்கிறார்கள். அப்ப நான் ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னேன்,
அவன் பயத்தில் தான் சொன்னான். என்ன யுத்தகலம் என்றால் எதிரிப்படை தன்னை முன்னே வருபவர் கொலை செய்திருவார் என்ற பயத்தினால் சொல்லுகிறார் என்று நான் எண்ணி அதனால் தான் கொலை செய்தேன் என்று அவர் சொன்னார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், அவர் பயத்தினால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதை அந்த அளவுக்கு நீ அறிகிற அளவுக்கு அவரை உள்ளத்தை பிளந்து பார்த்தீரா என்று கேட்டார்கள். அவர் கலிமா சொல்கிறார், எதிரி படையில வருகிறார், அந்த படையில் உள்ள ஒருவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து பையத்து செஞ்சு இஸ்லாத்துக்கு வரவில்லை அவர், அல்லது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்த அமீரிடம் வந்து பையத் செய்யவும் இல்லை. வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தன் எதிரியை பார்த்தபோது அவர் சொல்லிவிட்டார். அவரை கொலை செய்தது நீ மிகப்பெரிய பிழையை செய்து விட்டாய் என்பதை அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி அவரை கண்டித்த போது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அதை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், உள்ளத்தை பிளந்தா பார்த்தாய், என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் அவர் முஸ்லிம், அவர் எதிரை சைட்டில் இருந்தாலும் சரிதான், வந்துட்டார். அப்போது நான் நபிகளார் திரும்ப திரும்ப சொன்னதால் நான் எந்த அளவுக்கு என்னை நொந்து கொண்டேன் என்றால், அவர் சொன்னார், அந்த நிகழ்வுக்கு பின் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாமே, நான் ரொம்ப பெரிய பிழையை செஞ்சு போட்டேனே என்று. அன்புக்குரிய சகோதரனே, இந்த ஹதீஸை இங்கே ஏன் சொன்னேன்? இங்கே ஒரு கூட்டம் இருந்து கொண்டு அதில் நிறைய பேர் கிட்டத்திலேயும் என்னை சந்திக்க வந்தார்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி 10-300 பேர் வெளியிறங்கிட்டார்களாம் என்று வந்தபோது சொன்னார்கள், அவர்களிடம் நெருக்கமான இருந்த நிறைய பேர் இங்கேயும் இருப்பார்கள், இஸ்லாத்துக்கு வந்துட்டார்கள். ஏன் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்கள் என்று சொல்ல என்றால், அவர்களுடைய பார்வையில் நாங்கள் எல்லாம் காபிர்கள் என்று சொன்னவர்கள். அப்படி 93ஆம் ஆண்டு என்னையும் வந்து சந்தித்து என்ன சொன்னார்கள் என்றால், மௌலவி நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கவன் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை அதுதான். அதுக்கு பின்னர் அவர்களை நான் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அழைத்தோம். எத்தனை பேர் நேர்வழி விட்டு தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் என் அன்பிற்குரிய சகோதரர்களே, பையத் செய்தால்தான் முஸ்லிம் என்று உங்களுக்கு ஒரு அமீரை வைத்து நீங்கள் கூறிக்கொண்டு இருப்பது, இது இஸ்லாமிய வரலாற்றிலே ஏற்பட்ட ஒரு பிதஅத். அது ஒரு தெளிவான வழிகேடு, வடிகட்டிய வழிகேடு என்று சொல்ல, 24 கரட் வழிகேடு. அதை சொல்லிக்கொள்ள வேண்டும். சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் நிறைய போக மாட்டேன். இப்படி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அவரை அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி அழைப்பான்? ஈமான் கொண்டவர்களே என்று அழைப்பான். இப்போ ஒருத்தர் ஈமான் கொண்டு விட்டாரா, அவர் சொர்க்கம் போக வேண்டும். சொர்க்கம் போவது எப்படி? வெறுமனே கலிமா சொல்லிவிட்டார், வேறு எந்த அமல்களும் செய்வதில்லை, பாவம் செய்கிறார், அவர் சொர்க்கம் போவார்
நரகத்துக்கு போக மாட்டார் என்று கூற முடியுமா என்றால் அல்லாஹு தஆலா அதற்கு பதில் சொல்கிறான். ஒரு உண்மையான முஸ்லிம், வெற்றி பெறக்கூடிய முஸ்லிம், அவன்தான் நரகம் போகாமல் சொர்க்கம் போவான். மற்றுமுள்ள முஸ்லிம்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்கு நரக தண்டனை அனுபவித்து விட்டுதான் கடைசியாக சொர்க்கம் போவார்கள். அதனால அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான். அதுக்குள்ள நான் நுழையிறதுக்கு முந்தி இன்னொரு விஷயத்தை திருப்பி நான் அழுத்தி சொல்லிக்கொள்றேன். என்னென்னு தெரியுமா? இங்க வந்த சிலர் கேட்பார்கள், மௌலவி நீங்க இப்ப பயான்ல சொன்னீர்கள் ஒரு முஸ்லிம் அல்லாதவரை கொலை செய்தார் என்று, முஸ்லிம் அல்லாதவரை கொலை செய்யலாமா என்று கேட்பீர்கள். முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ எவரையும் கொலை செய்வது கூடாது, அது பாவம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை. அப்ப அதென்ன? நீங்க சொன்னீங்களே அந்த சஹாபி கொலை செய்தார், அது அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர், ஒரு தலைவர். அவர்களை அழிப்பதற்கு மற்ற முஸ்லிம் அல்லாதவர்களுடைய படைகள் வந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு ரசூலுல்லாஹ் படைகளை அனுப்புவார்கள். நாட்டுக்கு நாடு யுத்தம் வந்தால் அதுக்கு பேர் என்ன? யுத்தம். அப்படி ஒன்று நடந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் யுத்தத்தின் தர்மப்படி தங்களுடைய நாட்டையும் தங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தையும் பாதுகாப்பதற்காக எப்படி இன்று உலகத்தில் உள்ள நாடுகள் போராடுகிறதோ அதே மாதிரி தான் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். எதிரியில் வரக்கூடிய அந்த எதிரி படைக்கு எதிராக போராடும் போது கொலை நடப்பது வழமை. அதைத்தான் நான் சொன்னேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே சில வார்த்தைகளை தவறாக புரிந்து இங்க பாருங்க இந்த அசுரத்து இப்படியெல்லாம் கதைக்கார் என்று கூட சொல்லிடுவார்கள். அதுக்காக அந்த டவுட்டை கிளியர் ஆக்கிட்டு போறோம். சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே. நாம கலிமா சொல்லிட்டோமா இல்லையா? அதனால மூமின் என்ற வட்டத்துக்கு வந்துட்டோம். அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள். நீங்க ஈமான் கொண்டோம் என்று சொல்றீங்க, ஆனா சரியா நடக்க இல்லை. எனவே அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்து நடந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் எச்சரிக்கிறார். இல்லையா நீங்கள் நஷ்டப்பட வேண்டி வரும். ஒரு உண்மை முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். ரெண்டு விடயம் சொல்லப்படுகிறது இங்க. நாம களிமா சொல்லிட்டோம், அங்கால நான் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கும், 4 நன்மையை செய்கிறோம். அதுக்கு அங்கால சில பாவங்களை செஞ்சுக்கிருக்கோம், அதை பத்தி கணக்கு இல்லை. அதனால அல்லாஹ் அன்று சஹாபாக்களுக்கு இந்த வசனத்தை சொல்ல போது கொஞ்சம் யோசியுங்கள். ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்தால் அந்த நேரம் இருந்தாக்கள் யார்? சஹாபாக்கள். அவைய ஜமாத் தொழுகைக்கு வராமல் இருப்பாங்களா? பாங்கு சத்தம் கேட்டால் கடையை மூடாமல் கடையை திறந்து இருப்பாங்களா நம்மளை போல? ஜகாத்து கொடுக்காம இருப்பாங்களா? யாராவது ஒரு சஹாபிக்கு பேங்கில் அக்கௌண்ட் இருக்குமா வட்டிக்கு வாங்குற? யாராவது ஒரு சஹாபி ஓடி வாங்கியிருப்பாரா? பினான்ஸுக்கு வாகனம் எடுத்து ஒரு சஹாபி இருப்பாரா? லீசிங்குக்கு வாகனம் எடுத்து, அது அமானா பேங்க் என்றாலும் சரிதான், அது சரியான வட்டிங்க. அமானா இஸ்லாமிய பேங்க் என்று சொன்னார்களே, நம்பாதீர்கள், அது வட்டி. ஓப்பனா பேசுறேன் நான். அவங்க கூப்பிட்ட விவாதத்துக்கு நான் தயார். விளங்குதா? லைவா போகிற நிகழ்ச்சியில பேசிக்கிறீங்க. அந்த
அந்த செயற்பாடு இஸ்லாத்தின் பார்வையில் வட்டி. அவர நிறைய செயற்பாடு இருக்கு. சரி, அதுக்குள்ள போகல. ஏன் நான் அதை சுட்டி காட்டினேன் என்றால், அமானா அரபு பெயர். இப்ப பிஸ்மில்லா சாராயம் என்றால் சாராயம் ஹலால் ஆயிருமாங்க? பிஸ்மில்லா பேர் வச்சு ஆராயம் ஹலால் ஆயிருமா? இல்லதானே? போதை தந்தா நீ பிஸ்மில்லா என்று சொல்லி என்ன மண்ணங்கட்டி வேறு சொன்னாலும் போதை வந்தா ஹராம். வட்டி வந்தால் நீ அமானா என்று சொல்லி, இல்லாட்டி லா இலாஹ இல்லல்லாஹ் பேங்கண்டு செல்லுது, அல்லது அல்லாஹ் பேங்கண்டு செல்லுது. பேரை மாத்திக்கு போகலாம், ஹலாலாக மாட்டான். அந்த சஹாபாக்கள் எப்பயாவது ஒரு சஹாபியில சற்று முன்பின் ஆகும். அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றான், அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள், முஸ்லிமாகவே அன்றி மரணிக்காது. அப்ப நம்மள என்னன்னு சொல்லு. இன்னொரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே. அன்று இந்த வசனம் இறங்கும் போது இருந்தவர்கள் சஹாபாக்கள். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். ஆரப்பாத்தி சொல்லப்படுது. அன்னைக்கு அவர்களை பார்த்து சொன்னால், அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர் உடைமை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, தன் அன்பு மனைவியை விட்டுவிட்டு, இஸ்லாம் தான் என் உயிர் மூச்சு என்று மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள். வீட்டிலே சாப்பிடறதுக்கு 2 மாசமா ஒன்றுமில்லாட்டியும் வட்டிக்கு வாங்க மாட்டார்கள். எந்த ஒரு சாபியும் சீதன பாங்கிக்கு பொண்டாட்டின வீட்டுல தஞ்சம் அடைஞ்சிக்கு இருக்கல. நம்மளை போல சொந்த வீட்டுல மனைவியை வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கை வைத்துங்க, கொஞ்சம் முயற்சி காட்டுங்க, கொஞ்சம் முயற்சிங்க. மாஷா அல்லாஹ், ஒரு 100க்கு ஒரு 20 வீதம் பேர் உயர்த்திறேன். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், மற்றவர்களுக்கும் அதை செய்ய அருள் புரியட்டும். ஏன் கேட்டேன் தெரியுமா? அது உங்கள் மீது அல்லாஹ்வின் கட்டளை. அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் வுஜுதிக்கும், உங்களுடைய சொத்திலிருந்து நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் உங்கள் மனைவிமார்களை குடியிருப்பாட்டுங்கள். ஆற கட்டளை? யார கட்டளைங்க? உங்களுடைய ரப்புட கட்டளை. உங்களுக்கு எந்த ரப்பு 5 நேரம் தொழுங்கள் என்று சொன்னானோ, எந்த ரப்பு ஜகாத்து கொடுங்கள் என்று சொன்னானோ, அந்த ரப்பின் கட்டளை. குர்ஆனுடைய வசனம். சஹாபாக்கள் சீதன வீட்டிலே இருந்தாங்க. அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். சுப்ஹானல்லாஹ். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள். ஏதோ 1-2 விஷயத்தில் முன்பின்னாகும். அந்த 1-2 விடயத்தில் கூட அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லை. அதனால் சொன்னான், பூரணமாக இஸ்லாத்தை பின்பற்றுங்கள், இஸ்லாத்திலே பூரணமாக இருங்கள். வெறுமனே லா இலாஹ சொல்லிவிட்டோம், தொழுதுட்டோம், நோன்பு பிடிச்சிட்டோம், குர்ஆன் ஓதுறோம் போதாது. இஸ்லாம் ஒரு வாழ்க்கை திட்டம். நீங்கள் அந்த இஸ்லாத்திலே பூரணமாக நுழையவில்லையா, நீங்கள் நஷ்டப்பட வேண்டி ஏற்படும். முஸ்லிமா இருந்தும் தோத்து போனவர்களாக இருப்பீர்கள். ஈமான் கொண்டோம் என்பதற்காக கடைசியாக நிச்சயம் சொர்க்கம் போவீர்கள். ஆனால் நரகத்தில் இருக்க போவது எத்தனை வருஷம் விளங்குதில்லை. இன்னும் இருக்கிற கப்பில் சுட சுட டீயை ஒரு நாளைக்கு பொண்டாட்டி தந்துட்டா, அல்லது கொஞ்சம் சுடு தண்ணிய குறைஞ்ச சூட்டில் எடுத்துக்குவான்னு பொஞ்சாதி சொன்னான். அவன் இறக்கின உடனே
கொண்டு வந்து தந்துட்டா ஆத்த மறந்துட்டு நீங்களும் என்ன செய்யல் கப்பு வந்தது பொஞ்சாதிக்கிட்டான செல்லிட்டம் குறைஞ்ச சூடுண்டு ஓட்டு அப்படியே வந்த 100 பாக செல்சியஸ் தண்ணீரை அப்படியே வாய்க்க வச்சேன் நாக்க கடுமையா சுட்டு போட்டு அந்த நேரம் உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் பொண்டாட்டியோட எப்படி கோபம் பெறும் தாங்குவேலா சொட்டு தண்ணி சூடா இருந்தாலே தாங்க மாட்டோம் அப்ப நரகலோகம் நரகத்தின் தண்ணீர் அவர்களுக்கு மிக 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 சூடான தண்ணீரை அவர்கள் கேட்கும் போது அவர்களுக்கு கொடுக்கப்படும் குடல் துண்டு துண்டாக தயாரிப்பித்திருக்கும் முகம் தண்ணீரை கொண்டு போகும் போதே முகத்தினுடைய தோள்கள் கருகி போயிரும் குடிக்கிறதற்கு முந்தி கருகி போயிரும் அன்புக்குரிய சகோதரி அதனால் ஒரு உண்மையான வெற்றி பெற்ற முஸ்லிமாக நாம் போக வேண்டும் அதுதான் வெற்றி அந்த வெற்றியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது சில வசனங்களை நான் கூறுகிறேன் சூரத்துல் ஹதீத் 12ஆம் வசனம் யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம் புஷ்ராக்குமுல் யௌம் மூமின்களை நீ காண்பாய் அந்த நாளையில் அவர்களுடைய ஒளி அவர்களுக்கு முன்னர் ஒளி கொடுத்து கொண்டு போகும் அவர்களின் ஒளி மறுமை நாளையிலே உண்மையான மூமின்களுக்கு ஒளி கொடுத்து கொண்டு போகும் மஹ்ஷர் மைதானத்தில் இருந்து சொர்க்கம் போவார்களே நாங்கள் எல்லாரும் எழுப்பப்பட்டு விட்டோம் அதிலே வலது கையிலே பட்டோலை தரப்படுகிறது உண்மையான மூமின்களுக்கு அவர்களை சொர்க்கத்துக்கு அவர்களை அல்லாஹ் அனுப்புகிற போது அவர்களுடைய ஈமான் அமல்களின் ஒளி அவர்களுக்கு முன்னால் பிரகாசம் கொடுத்து கொண்டிருக்கும் எங்கே போவார்களா சொர்க்கலோகத்தின் பக்கம் போவார்கள் அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பாலாறு தேனாறு பால் ஆறு என்கிறான் அல்லாஹ் பால் ஆறு அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு சுவை மாறாத பாலாறு நாம பசுப்பால் எல்லாருக்கும் குடிக்க ஒரு நாளைக்கு ஆரோக்கியத்துக்கு பால் இல்லாம பொட்டி பல காலத்தை கழிச்சு குடிக்கும் மாட்டில் கறந்த பால் அல்ல ஆட்டுப்பால் அல்ல ஆறாக அல்லாஹ் நமக்கு ஓட வைக்கிறான் பரிசுத்தமானதேன் யார்கிட்ட இருந்து பரிசுத்தமானதேன் மருந்துக்கு தேடி பிடிச்சி எடுக்கும் அப்படி தேனாறு பாலாறு எல்லா ஆறுகளும் ஓடக்கூடிய அந்த சொர்க்கத்தை அதிலே அல்லாஹ் குடியிருப்பாட்டுவானே அதை பற்றி அல்லாஹ் சொல்ற போது ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ அதுதான் மகத்தான வெற்றி உங்களுக்கு உலகத்தில் பென்ஸ் கார் இருக்கி பிராடோ ஓடுது கொழும்புல ஒரு 10 மாடியில மாளிகை இருக்கி ஆனா மறுமையில் உங்களுக்கு சொர்க்கலோகம் இல்லையா ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ அது மிக தெளிவான தோல்வி சொர்க்கலோகம் கிடைப்பதுதான் வெற்றி அதனால் தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்னி அகாபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம் நான் என் ரப்புக்கு மாறு செய்தால் நபிக்கு சொன்னார் நான் என் ரப்புக்கு மாறு செய்தால் மிக பிரமாண்ட நாளின்
பிரமாண்டமான நாளின் தண்டனையை நான் பயிர்கிறேன். فَمَن يُصْرَفْ عَنْهُ يَوْمَئِذٍ فَقَدْ رَحِمَهُ وَذَلِكَ الْفَوْزُ الْمُبِينُ. யார் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர். அதுதான் மிகப்பெரிய வெற்றி, தெளிவான வெற்றி. உலகத்தில் உங்களுக்கு கார் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கார் இருக்கு, உங்களுக்கு புஷ்பைகளும் இல்லை, அவன் ஒவ்வொரு நாளும் கார்ல போறான், உங்களோட மனசு பார்க்க ஏங்குது. அவன் வெற்றி பெற்று விட்டானா? நீங்க தோத்து விட்டீர்களா? கிடையாது. உனக்கு புஷ்பைகளும் இல்லை, அதனால் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நாளாந்தன் சாப்பாடு தருகிறாயே, நான் அதை பொருந்திக் கொண்டேன் என்று நீ இருந்தால் மறுமையில் உனக்கு கேள்வி கணக்கு குறைய பென்ஸ் கார்ல ஓடி அல்லது பிரீமியம்ல போய்க்கு பெருமை அடிச்சுக்கு இருந்தாரே, அவருக்கு மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி கணக்கு கூட அது அவர் லோனில் வாங்கி பினான்ஸுக்கு வாங்கி இருந்தா அவர் நரகத்துக்கு போவார். அது அவருக்கு படுதோல்வி. அதை யோசிக்கும். தோல்வி வெற்றி என்கிறது உலகம் அல்ல, மறு உலகம். அதுதான் உலகம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். வெற்றி என்றால் என்ன? வாதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. உண்மையான மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். யார் வாக்களிக்கான்? ஆறு? நாட்டு ஜனாதிபதியா? நாம நாட்டு ஜனாதிபதி ஒருவர் எலெக்ஷன் சீசன்ல வாக்களிச்சா நாம் எப்படி சண்டை பிடிச்சி அவனுக்கு பின்னால போறோம். அழிச்ச வாக்குல 2 நடக்கும், நிறைய நடக்காம இருக்கும். ஆனா இது அல்லாஹ் வாக்களிக்கான். ரப்பு இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்களிச்சா மாறு செய்ய மாட்டான். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வை விட உண்மை பேசுறவன் வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த வாக்களிக்கிறான் அல்லாஹ். மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்னையாம்? அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்க்கு பொருத்தமா நடக்கிற மூமின்களுக்கு நிரந்தரமாக சொர்க்கத்தில் சொர்க்கங்களில் குடியிருப்பாட்டுவான். அழகான வீடுகள், அழகான வீடுகள். சுப்ஹானல்லாஹ். ஒரு வீட்டை உயரம் எவ்வளவுக்கு இருக்கு? செல்வார்களே, இன்னாருடைய உலகத்து இன்னார் பெரிய பணக்காரன், அவனுக்கு 120 மாடி கட்டடம் என்று இயங்குகிறார்கள். அதை பார்த்து உலகத்தில் ஆகப்பெரிய கட்டடம் எது? புர்ஜ் ஹலீஃபா துபாயில் இருக்கிறது. அது மட்டுக்கா இருக்கும் சொர்க்கத்தில்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிம்பிளா ஒன்று வழங்கப்படுத்துறாங்க புரியுறதுக்கு. இப்போ உங்களை சிலர வீட்டில் முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்கள் வந்தா இருந்துக்கு டீ குடிக்கிறதுக்கு ஒரு பந்தல் ஒன்று கட்டி போயில இல்லையா? சிலரை வீட்டில் முன்னுக்கு வச்சிருப்பாங்க ரெஸ்ட் இருக்கிறதுக்கு. ஓலையால அல்லது இழுக்கால மேலுக்கு வரைஞ்சி ஒரு சின்ன ஒரு பந்தல் வளைச்சி 2 பேர் இருந்து டீ குடிக்கிறேன். இப்படி கூடாரு. சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னலில் அப்தில் முஃமின் ஃபில் ஜன்னத்தி லஹைமத்தன் மின் லூலுஆ முஜஃஃபஃபா. சொர்க்கத்திலே ஒரு மூமினான மனிதனுக்கு ஒரு கூடாரம். அந்த ஒரு கூடாரம் ஒரு முத்தாலானது, ஒரு முத்து. அந்த முத்திர பெருப்பம் எவ்வளவா? இந்த பள்ளி மட்டுக்கா, அல்ல பூலாச்சனை மட்டுக்கா, இல்ல புத்தால டிஸ்ட்ரிக்ட் மட்டுக்கா? தூலுஹு 60 மீலா. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் நீளம்
60 மைல். அது அரபு கணக்கு மைல், நம்முடைய மைல் அல்ல. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம் இருக்கீங்க புத்தளத்தில் இருந்து? 120 கிலோமீட்டர். ஒரு முத்து உங்களோட வீட்டுக்கு முன்னால இருக்கிற ஒரு சின்ன கூடாரம். அதுல உங்களோட ஹூரலீன்கள் இருப்பார்கள், உங்களோட குடும்பம். ஒரு முத்து. அல்லாஹ் ஒரு மூமினுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன கூடாரம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள். தாய்க்குலமே பெண்களே, உங்களோட மாப்பிள்ளை கடலுக்கு போய் தச்சேலா கடல்ல இருந்து ஒரு சிப்பிக்குள்ளே முத்து என்று முத்தை எடுத்துக்கு வந்து தந்தா, உங்களை யார் பார்க்கிற? ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளை முடாம இஞ்ச பாரடி என்ற மாப்பிள்ளை எடுத்துக்கு அந்த கடல் முத்தண்டு எல்லாருக்கிட்டையும் காட்டி, கடைசி அதை போட்டோ எடுத்து வெளிநாட்டிலே இருக்கிற மச்சிக்கும் காட்டி, இந்த மாப்பிள்ளை கடல்ல இருந்து எடுத்துக்கு அந்த சிப்பிக்குள்ளே முத்து, சின்னொரு முத்து கண்டிருக்கமா? ஒரிஜினல் முத்து கண்டிருக்கமா? ஒரு மாணிக்கக்கல். இது சொர்க்கத்தில் உள்ள முத்து. அதிலே அல்லாஹ் ஒரு கூடாரம், அந்த கூடாரம் முத்து ஒரு கூடாரம். சும்மா வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம். நாம சோனவாதி ஆயிட்டோமா? கடைசி சொர்க்கத்துக்கு போறோம் என்று இடத்தினுடைய அளவென்ன? கடைசி சொர்க்கத்துக்கு போறவன். அல்லாஹ் நரகத்தில் இருக்கிற எல்லாரையும் வெளியறக்கி ஈமான் கொண்டான் என்பதற்காக அனுப்புறான். செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவித்துனா ஒரு ஆளை அனுப்பி 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 கடைசியா ஒருத்தன் நரகத்திலிருந்து வெளியாகிறான். அவனையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப போறான். அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு கொடுப்பார்? நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ். நீ எண்ணு, நினைச்சுப்பார் உனக்கு எவ்வளவு வேணும் என்று எண்ணுவார். அதை போல உனக்கு 10 மடங்கு கற்பனையில் அவன் கெப்பாசிட்டி, அவனால் எவ்வளவுக்கு சிந்திக்க முடியுமோ அதை போல 10 மடங்கு பிரமாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க. அதுதான் அன்பிற்குரிய சகோதரர்களே வெற்றி. உலகத்தில் பக்கத்தில் இருப்பவன் பெரும் பெரும் வசதியோடு இருக்கான் என்கிறது வெற்றியின் அடையாளம் அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹு தஆலா மூமின்களுக்குரிய அந்த வெற்றியை பற்றி கூறுகிற போது இந்த மாதிரி சொர்க்கத்தை சொல்லி சொல்லி சொல்கிறான். அந்த வெற்றியை அடைகிற முஸ்லிம் யார்? லேச அடைஞ்சிடலாமா? ஒன்றை செல்லம் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் உங்களுடைய பிள்ளைகளோ சொத்துகளோ திசை திருப்ப வேண்டாம். ஒமையஃபால் தாலிக்க, அப்படி யாரை திசை திருப்பி விட்டதோ, பாங்கு செல்லுது, பாங்கு சென்னா நான் கடையை மூடி போட்டு கடையில் இருக்கவனையும் 3 ஆண்டு செல்லி போட்டு பள்ளிக்கு வந்துருவன் என்கிற ஆக்கள் கொஞ்சம் கை வைத்துங்க பாப்போம். சில பொஸ்மார் இருக்காங்க, கடையில் 2 பேர் வேலை செய்வாங்க. அவனும் அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானும் தான் வேலை செய்கிறேன், முஸ்லீம். பாங்கு சென்ன என்ன செல்வார்கள், தம்பி நான் தொழுது போட்டு வாரேன் என்று போவார்கள். அவன் சொல்லுவான், பொஸ் நானும் பாருங்க, இல்லை இல்லை நான் தொழுது போட்டு வரேன், புறவு நீ போ. அடப்பாவி, அவன் நரகத்துக்கு நீ காரணமாகிறேடா. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களுடைய வியாபாரமோ சொத்துகளோ பிள்ளைகளோ அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் திருப்பாது,
ரிஜாலும் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சொர்க்கத்துக்கு போகிற வெற்றி பெற்ற மூமினை பற்றி சொல்லபோது சொன்னான், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் உரிய நேரம் வணங்குவது அது அவர்களை தீர்ப்பாது. ஜும்மா நாளையில் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை'. ஜும்மாவுடைய நாளையிலே பாங்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கிறான், விரையுங்கள் என்கிறான். ஆனா கொஞ்சம் பேர் இல்ல, அதிகமானவர்கள் 12:20 இமாம் மிம்பர்ல ஏறுவார். பெரும்பாலும் அவைய வாரம் 12, 40, 45, 50 தொலை தோங்கிட்டாங்க, தொலை போறாங்க என்று வருவார்கள். இவர்கள் யார்? அதை அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் யார்? ஃபௌலாயிக ஹுமுல் காசிரூன். டைமுக்கு வந்து பள்ளிவாசலில் கடையை மூடிப்பட்டு ஜமாத்துக்கு வராமல் தங்களுடைய சொத்துக்காக தொழிலுக்காக அல்லாஹ்வின் வணக்கத்தில் பொடுபோக்கு செய்கிறவர்கள் அவர்கள் யார் தெரியுமா? ஃபௌலாயிக ஹுமுல் காசிரூன். அவர்களே தான் நஷ்டவாளிகள், லாஸ்டானவர்கள். ஏழை லேசா வந்துடுவார், புஷ்பைகள் இல்லாமல் வாரவனிக்கானே நடந்து கூட சிலர் வருவார்கள். ஏன்னா அவனுக்கு பெரிய பெரிய சொத்து இருக்காது, டைமுக்கு பள்ளிக்கு வந்துடுவான். சொத்து கூட கூட நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அவன் ஒரு தோத்த முஸ்லிம், வெற்றி பெற முஸ்லிம் அல்ல. இன்னொன்றை சொல்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான், எல்லா ஊரிலையும், இலங்கையில எந்த ஒரு ஊரிலையும் இன்று முஸ்லிம்கள் நடைமுறைப்படுத்தாத எல்லோரும் ஒரு சிலரை தவிர பொடுபோக்கு செய்யக்கூடிய, பாழ்படுத்தக்கூடிய அல்லாஹ்வின் ஒரு கட்டளை. டோட்டலாக எல்லோரும் அதிலே பிழை. ஆலிம் ஷாவும் தான், பொதுமகனும் தான், முப்தி ஷாப்பும் தான், பாமரனும் தான், தௌஹீத்வாதிகள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லவர்களும் தான். என்ன விடயம் சொல்லுங்க? குர்ஆனிலே சூரத்து நிசாவிலே 11ஆம் வசனத்திலே 12ஆம் வசனத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கட்டளை இறான். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்லில் உன்ஸயைன். அல்லாஹ் உங்களின் பிள்ளைகள் விடயத்தில் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான், வசியத்தை செய்கிறான். என்ன கட்டளை? ஒரு ஆண் பிள்ளைக்கு 2 பெண் பிள்ளைக்கு கொடுபடக்கூடிய சொத்துக்களை ஒரு ஆண் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். அவனுடைய உரிமை. யார் போட்ட உரிமை? படைத்த ரப்பு போட்ட உரிமை. ஒருவர் மௌத்தானால் அவருடைய சொத்தை இப்படித்தான் பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக வரையறுத்து சொல்லியுள்ளார். கருத்து வேறுபாடே கிடையாது. ஷாஃபி, ஹனவி, ஹம்பலி, மாலிகி எல்லா இமாம்களும் ஒருமித்த கருத்து. ஒரு தகப்பனுடைய சொத்து, ஒரு தாயுடைய சொத்து, தகப்பன் சொத்து வேறு, தாயின் சொத்து வேறு. ஒரு கணவன் மௌத்தாயிட்டாரா, அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பெண் ஜாதி, வாப்பாவும் இருக்கா உம்மாவும் இருக்கா. அல்லாஹ் சூரத்து நிசா
12ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் சொத்து பங்கீடை சொல்கிறார். இப்ப அவருக்கு ஒரு கோடி ரூபாய் காசு இருக்குன்னு வச்சுக்கோ, காணி அல்ல ஒரு காணி, ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான காணி அல்லது ஊடு வளவு, எப்படியோ ஒரு கோடி ரூபாய். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். சும்மா கட்டளை அல்ல, அதை சொல்லிவிட்டு நாம் பங்கு வைக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் என்ன சொன்னான் என்பதை பாருங்கள். சொல்லுகிறான், சட்டத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு அல்லாஹ்வினுடைய இந்த சட்டங்களை அதை கடைபிடிக்கிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். அதுதான் மகத்தான வெற்றி. யார் அல்லாஹ்விட்ட இந்த வரம்பை மீறுவாரோ அவர் நிரந்தரமாக நரகத்தில் நுழைய வைப்பான். சின்ன வார்த்தை சொல்லவில்லை. وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا. சொத்து பங்குற முறையை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து அல்லாஹ்கிட்ட இந்த வரம்பை யார் மீறுவாரோ முஸ்லிமுக்கு தான் சொல்லான், நிரந்தரமாக நரகத்தில் போட்டுவனுங்க, நுழைய வைப்பானுங்க. அவன் தோத்து போன முஸ்லிம். சரி, இப்ப சொத்த பங்கு வச்சு பார்ப்போம். நாம அப்படி பங்குறோமாண்டு. மௌத்தாயிட்டாரா? ஒருவர் மௌத்தான என்ன செய்வாங்க? குடும்பத்தில் ஒருவர் செல்வார் தல்கி நோதன் என்பார், காக்காக்காரர். தம்பிக்காரர் செல்வார் தல்கி நோதுரல் என்பார். அவியலுக்குள்ள பெரிய சண்டை போகும். நீங்க தல்கி நோதினா நாம் பெற மாட்டேன் என்பார், இவர் ஓதாட்டி நாம் பெற மாட்டேன் என்பார். நாம் மையத்திலே கலந்து கொள். ரெண்டு பேருடைய எண்ணமும் என்ன? ரசூலுல்லாஹ் காட்டின முறையை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாம் பெற மாட்டேன். அவர் நினைக்கார் தல்கி நோதுற மார்க்கம் என்று, இவர் நினைக்கார் ஓதாதது மார்க்கம் என்று. அதுக்கெல்லாம் பெரிய சண்டை நடக்கும். அதே நேரம் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத இந்த நாட்டில் உள்ள அனைத்து மௌலவிமார்களும் படிச்ச அனைத்து மௌலவிமார்களும் முஃப்தி ஷாபில இருந்து சும்மா ஷாப் வரை எல்லா ஷாப்புகளும் படிச்ச சட்டம், கருத்து வேறுபாடு இல்லாத. பங்கிடுவோமா ஒரு கோடி ரூபாவை? முதலாவது என்ன செய்யணும்? அவருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தா ஒரு கடனும் இல்லை, கடன் இருந்தால் அதை கொடுக்கணும். ஏதாவது ஒசிய செஞ்சு கரண்டு பார்க்கணும். அதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லான், மிம்பாதி ஒசியத்தின் அவ் யூசா மிம்பாதி ஒசியத்தின் யூசா பியா அவ் தெய்ன். கடனோ வசியத்தோ இருந்தால் அதை நிறைவேற்றியதுக்கு பின்னால மௌத்தானவரோடு சம்பந்தப்பட்ட இருப்பவர்கள் செய்கிற கட்டாய கடமை. சொத்தை இப்படித்தான் பிரிக்கணும். நீங்க நினைச்சபடி பொன்ஜாதி நினைச்சபடி கையாள இயலாது. அந்த பொன்ஜாதி அவன் நினைச்சபடி சொத்தில விளையாடினால், எல்லாத்தையும் பொம்பளை பிள்ளை கொடுத்தால் அவன் நரகவாதி. தாய்மார்களை கேட்கும் என்று நினைக்கிறேன். சரி, வார என்ன சொல்லார்? ஒலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா சுதுஸ். மௌத்தானவருக்கு ஒரு 40 வயசு என்று வைப்பமே, அவருக்கு உம்மாவும் பாப்பாவும் இருக்கார்கள். 70 வயசும் 75 வயசும். அல்லாஹ் சொல்லார், அவரை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் ஆறாப்புரிச்சு ஒரு பங்கு கொடுக்கட்டுமா? ஒரு கோடி ரூபாயில் ஆறாப்புரிச்சு ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 16,66,666 ரூபா. உம்மா இன்னாங்க உங்களோட பங்கு, உம்மாட பங்கு. வாப்பா இன்னாங்கோ, அவர்தான் மௌத்தா போய்த்தார். இப்ப இருக்கிறார்கள் செய்ய வேண்டியது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த பங்கு இன்னாங்கோ 16 32, கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபா போய்த்து. சரி, இப்ப பொன்ஜாதி இருப்பா. நமது வழக்கில் என்ன? இந்த ஊர் வழக்கு என்னங்க? சொத்தெல்லாம் 6 கொன்றோளுக்காகும். 6 கொன்றோளுக்காகுங்க. மனைவியில் கொன்றோளுக்குள்ளான வெறும் அப்படியா? எனக்கு தெரியா. அல்லாஹ் சொல்கிறான்,
மனைவிக்கு எட்டாப்புரிச்சி ஒரு பங்கு, அது மட்டும்தான் அவருக்கு சொந்தம். எட்டாப்புரிச்சி ஒரு பங்கு எவ்வளவு? 12,50,000 பொஞ்சாதிர பங்கு. ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் மிகுதியை எடுத்து அங்கால 33 லட்சம் பெய்த்து, இங்கால எட்டாப்புரிச்சு 12 லட்சம் பெய்த்து, அப்ப 45 பிளஸ் 46 லட்சம் பெய்த்து கிட்டத்தட்ட போன. எவ்வளவு மிச்சம்? எவ்வளவுங்க மிச்சம்? 54 லட்சம். இதை 3ஆ பிரிக்கணும். 3ஆ பிரிச்சா 18 லட்சம். 30 30 24. பொம்பளை பிள்ளைக்கு 18 லட்சம், ஆம்பளை பிள்ளைக்கு இந்த உனக்கு 36 லட்சம். இலங்கையில அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்தின்படி எங்கேயாவது சொத்து பிரிச்ச வரலாறு கேள்விப்பட்டிருக்கலாம்? இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தாவிட்டால் குறிக்கப்பட்ட மையத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த சொத்தை கையாளுகின்ற அந்த சகோதரன், அந்த சகோதரி, அந்த உம்மா நரகவாதிகள். அல்லாஹ் என்ன சொல்றான்? யுத்ஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, நரகத்தில் நிரந்தரமாக போடுவேன். தோத்து போன முஸ்லிம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது படைத்த ரப்பின் கட்டளை. யார் நடைமுறைப்படுத்துவது? ஒரு சுன்னாவை பள்ளிவாசலில் நடைமுறைப்படுத்த விடுகிறார்கள் என்பதற்காக சுன்னத்தான முறையில் தொழ வேண்டும், சுன்னத்தான முறையில் ஹுத்பா ஓத வேண்டும், சுன்னத்தான முறையில் தராவிய தொழ வேண்டும் என்று தனிப்பள்ளி கட்டுகிறார்கள் தௌஹீத்வாதிகள். ஆனால் அந்த தௌஹீத் ஜமாத்தினர்கள் இதை பற்றி கணக்கெடுக்கிறார்கள் இல்லை. நான் ஒரு ஜமாத்தும் இல்லை என்ற அல்லாஹு தாலா பேர் வச்சு பிரிவதற்கு எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. நீங்கள் யார் என்று கேட்டால் ஐ எம் a முஸ்லிம். ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து, இதன் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும், இயக்கத்தின் பக்கம் அல்ல. ஜமாத்துல் முஸ்லிமினோடு சேர்ந்து கொள்ளுங்கள், ஜமாத் இஸ்லாமியோடு சேர்ந்து கொள்ளுங்கள், தப்லீக் ஜமாத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள், தௌஹீத் ஜமாத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள், தரிக்காவோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று இயக்கத்தின் பக்கம் அழைப்பது அல்ல, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. யார் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நல்லமல் செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம் என்று யார் சொல்கிறானோ அவனை விட சிறந்த வார்த்தை யார் கூறுகிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வார்த்தைக்கு, இந்த சிறப்புக்குரியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். உங்களை நீங்கள் எந்த இயக்க பெயரை கொண்டும் அறிமுகப்படுத்தி நாசமாகாதீர்கள். அல்லாஹ் சொன்னான், வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள், பிரியாதீர்கள். குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய கயிறு. பெயர்களை வைத்துக்கொண்டு குரூப்பா பிரிந்து முசீபத்து. இப்போ நான் பாதையில் போகும்போது ஒரு சகோதரர் வாரார், ஒரு ஜமாத்தை சேர்ந்தவர், கணக்க ஜமாத் இருக்குத்தானே. சலாம் சொன்னாலே என்ன செய்கிறார்? சாதியா பார்த்துட்டு போறான். நான் முஸ்லிம்டா. இந்த முஸ்லிமுடைய நிலை சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லிமை கண்டால் எந்த ஜமாத் என்று கேட்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவுக்கு குரூப் செல்வர். நான் தௌஹீத் ஜமாத். தௌஹீதுல எந்த தௌஹீத்? வாப்பா என்னடா நடக்குது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த தௌஹீத் ஜமாத்து, எந்த தப்லீக் ஜமாத்து, எந்த இயக்கம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எந்த ஜமாத்து? நான் சலபி. சலபியில் எத்தனையோ சலபிகள். அல்லாஹ் வச்ச பெயர் முஸ்லிம். ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன் மில்லத அபீக்கும் இப்ராஹீம் ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன். இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம்
அந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். அவர் நமக்கு அல்லாஹ் வச்ச பேர் முஸ்லிம். அல்லாஹ் சொல்கிறார், முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். அந்த பெயர் போதானா? நாங்களாக இயக்கங்களை உருவாக்கி அந்த இயக்கத்தோடு சார்ந்தவன் என்று சொல்லி கடைசியாக இயக்கத்துக்காக சண்டை. இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து இந்த இயக்க வரி ஒழிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு ஊர்வாசிகளா, முஸ்லிம்களா? முஸ்லிம் எப்படியான முஸ்லிம்? குர்ஆனையும் ஹதீஸையும் அதன் மீது ஒன்றுபடக்கூடிய முஸ்லிமாக இருங்கள். அல்லாஹ் சொல்லதை போன்று, இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானூ ஷியஅன், எப்படி இருக்கக்கூடாதாம்? அல்லாஹ் சொல்லான், எவர்கள் அவர்களின் மார்க்கத்தை பிரித்து குழு குழுவாக ஆகிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, இந்த குழுக்கள் இருக்கிறார்களே அவர்களில் நீ எதிலேயும் இல்லை என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னார். முன்வந்த யூத சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் குழு குழுவாக பிரிந்து ஆளுக்கால் நாசமாகி 71ஆக பிரிந்து 72ஆக பிரிந்து நரகம் போனார்கள். நீங்கள் பிரியக்கூடாது, அல்லாஹ்வின் கயிற்றை மட்டும் பற்றி பிடிக்கக்கூடிய உண்மை முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரசூல் அதிலே உறுதிப்பாடு இருக்க வேண்டும். எந்த இயக்கத்துக்காகவும் சண்டை பிடிக்கக்கூடாது, இயக்கவர் இருக்கக்கூடாது. இயக்கம் எப்படி உருவாகிறது? ஒரு குரூப் சேருவது, நீங்க அமீராக இருங்கள், உங்களுக்கு நாங்கள் பையத் செய்கிறோம், அல்ல நீங்க ஹலீஃபாவாக இருங்கள். எத்தனை ஜமாத்துகள்? தப்லீக் ஜமாத்துக்கு ஒரு அமீர், மற்ற ஜமாத்துக்கு ஒரு அமீர். எந்த அமீருக்கு பையத் செய்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒருவருக்கு பையத் செஞ்சால் அடுத்தவர் எனக்கு பையத் செய்யுங்கன்னு வந்தா என்ன செய்யட்டாம்? அவர் யாராக இருந்தாலும் அவரை தட்டி விடுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி என்ற என்ன கருத்து? யாருக்கும் பையத் செய்யணும்? இஸ்லாமிய ஹலீஃபா. இஸ்லாமிய லோ என்னவென்றால், இஸ்லாமிய ஆட்சியின் லோ என்னவென்றால், உலகத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு ஆட்சியாளர் இருப்பார், எதிர்கட்சி கிடையாது. இஸ்லாத்தில் ஒருவரை முஸ்லிம்கள் அமீராக ஆக்கிவிட்டால் இன்னொருவர் எனக்கே அமீராக்குங்கள் என்று வரக்கூடாது. இப்ப ஜமாத் இஸ்லாமியில் ஒரு அமீர், தப்லீக் ஜமாத்தில் ஒரு அமீர், ஜமாத்தில் முஸ்லிமீன் ஒரு அமீர், அன்சார் சுன்னா முஹம்மதியாக்கு ஒரு அமீர், யூடிஜே என்று தொடங்கினார்கள், அதுக்கு ஒரு அமீர். எல்லாம் அமீர் என்ற வார்த்தை பாவிக்கிறார்கள். பாவிக்கிற மட்டுமில்லை, இவர்கள் எல்லோரும் ஒரு ஹதீஸை பாவிக்கிறார்கள். என்ன ஹதீஸ்? இன் உம்மிர அலைக்கும் அப்துன் ஹபஷியுன் ஃபஸ்மஊ லஹு வஅதீஉ, உங்களுக்கு ஒருவர் அமீராக்கப்பட்டால் அவருக்கு வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள் என்ற ஹதீஸை பாவிக்கிறார்கள். சரி, எந்த அமீருக்கு கட்டுப்படுறது? ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அடுத்தவரை தட்ட வேண்டும் என்று வந்ததே. அப்ப என்ன நடக்கும் நாட்டில்? அந்த ஹதீஸ் இதுக்கு சொல்லப்பட்டதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஹதீஸ்களை தவறாக புரிந்தது. இந்த அமீர் எல்லாம் பச்சை பிழையான அமீர். இது இஸ்லாம் சொன்ன அமீர் அல்ல. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அமீர் இஸ்லாமிய ஹலீஃபா. அவருக்குத்தான் பையத் செய்ய சொன்னார் ரசூலுல்லாஹ். எப்படி சொன்னார்கள்? பனு இஸ்ராயில், கானத் பனு இஸ்ராயில், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள், அவர்களை நபிமார்கள் வழிநடத்தி வந்தார்கள். எனக்கு பின் நபி வரமாட்டார், எனக்கு பின் ஹலீஃபாக்கள் வருவார்கள், அவர்களுக்கு பையத் செய்யுங்கள். யார் சொன்னார்கள்? யாருக்கு பையத் செய்ய சொன்னார்கள்? கட்டுப்படுவேன் என்று சத்திய வாக்கு இஸ்லாமிய ஆட்சியாளர் கொடுக்க சொன்னார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கலாமா? எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படும். தெத்தார் ஓட மாட்டாதா? தேவையில்லாத பித்னா உண்டாக மாட்டாதா? வாலிபர்கள் அநியாயமாக இரத்த பலிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்.
ஹதீதுகளை பிழையாக புரிந்து அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்ற ஹதீதுகளை கொடுத்து அவர் சொன்னால் நீங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கைகளில் ஆயுதங்களையும் கூட சிலர் கொடுத்து விடுவார்கள். அமீர் சொன்னால் வெட்டத்தான் வேணும், வெட்டுங்கள் என்றுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஏத்தாளையிலே இருக்கிற ஜமாத்து அவர்களுடைய கருத்துகள் பிழை என்று நான் வந்து புரோகிராம் செய்ய வந்த போது, இப்போதைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி நான் பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு முந்தி எல்லோரும் பேசிவிட்டார்கள். என்னுடைய பேச்சு தொடங்குகிற போது ஒரு வெட்டுக்காயத்தோடு ஒருவர் உள்பாடுகிறார். வெற்றத்துக்கு இறங்கி விட்டார், வெட்டி விட்டார்கள் என்ற நிகழ்ச்சி நித்தாட்டப்பட்டது. எங்க இருந்து இந்த தைரியம் வந்தது? வாள் தூக்குற கலாச்சாரம், ஆயுத கலாச்சாரம் எங்கே இருந்து வருகிறது? வேறு வலையில் என்ன நடந்தது? ஹலீஃபா என்றால் யார்? ஒரு தரிகாவுக்கு, தரிகா சாதிலியா, காதிரியா, திஸ்தியா, அலவியா என்ற தரிகாக்கள் இருக்கிறது. இந்த தரிகாவுடைய தலைவருக்கு ஹலீஃபா என்று சொல்வார்கள். ஹலீஃபா எந்த பெயரை வைக்கிறார்கள்? ஹலீஃபா. ஹலீஃபா என்றால் யாரு? இஸ்லாமிய ஆட்சியாளருக்குரிய பெயர். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு இவர்கள் தான் ஹலீஃபாக்கள். அந்த பவரில் உள்ளவருடைய பெயரை யாருக்கு வைக்கிறார்கள்? ஹலீஃபாக்கு பையா செய்ய சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லிச்சாங்க, அப்போ பையா செய்யுங்கிறார்கள். கடைசியாக வேறுவலையில் நடந்தது என்ன? வேறுவலை பள்ளியில் நடந்தது அன்று ஒரே நாளில் முஸ்லிம்களில் ஒரு சாரார் இன்னொரு சாராரை, பள்ளியில் இருந்தவர்களை வாளினால் வெட்டி எத்தனை பேர் மரணித்தார்கள்? அந்நிய சமுதாயமா வந்து வெட்டியது. முஸ்லிம்களுக்கு இடையிலே ஏற்பட்ட முசீபத்தான நிலை, இயக்க வெறி, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத வெறி. அது கூடாது, அது ஜாஹிலியத், அதுதான் ஜாஹிலியத். ஒரு உண்மையான முஸ்லிம் அதை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னும் சில நிமிடத்தோடு முடித்துக் கொள்கிறேன். இன்னமா கான கவுலுல் முஃமினீன், மூமின்களுடைய கூற்று எப்படி இருக்கும் என்றால், உண்மையான மூமின்கள் எப்படி இருப்பார்களாம்? அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டால், அல்லாஹ் சொன்ன தீர்வுக்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்டால், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனையா, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னான் அந்த தீர்வுக்கு வருவோம் என்றால் சொல்வார்கள், சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவியிட்டோம் வழிபட்டோம். வௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். என்ன சொல்லான்? அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கிட்ட வாங்கோ. உதாரணமா 2 சகோதரர்களுக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, சரியா? சரி, பள்ளியில் ஒரு ஹஸ்ரத் இருக்கார். அந்த 2 சகோதரர்களும் நாம பள்ளி ஹஸ்ரத்திட்ட போவோம், அல்ல நம்முடைய ஊர்ல இருக்கிற ஒரு மௌலையிட்ட போவோம். அல்லாஹ் ரசூல் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லித்தானே இருப்பார். அந்த அடிப்படையில் நம்முடைய தீர்வை நாம முடிவெடுப்போம் என்று எத்தனை முஸ்லிம்கள் ரெடியாகிறார்கள்? நாங்கள் அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பின் பால் போகக்கூடியவர்களாக இருந்தால், நம்முடைய இந்த கோடு வழக்கு நீதிமன்றங்களால், அவை நீதிமன்றங்கள் முஸ்லிம்களால் நிறையுமா? எங்க நிறையுமா? நிறைய. ஏ, மனிதர்களுக்கிடையில் பிரச்சனை வருவது சகஜம். 2 முஸ்லிம்கள் பிரச்சனைக்கு தீர்வை அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னான் என்பதில் இருந்து எடுக்க வேண்டும். அவன்தான் உண்மையான முஸ்லிம். அதை அல்லாஹ்வே குர்ஆனிலே சொன்னான், தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தில் முடிவை சொல்லிவிட்டால், அவனுக்கு தனது சொந்த கருத்தை தேர்வு செய்வதற்கு அனுமதி இல்லை. ஒரு முஸ்லிம், ஒரு மூமினானவன், ஆணோ பெண்ணோ, ஆணோ பெண்ணோ, எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு முடிவை சொல்லிவிட்டால் தமக்கென்று சொந்த கருத்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது.
அன்சாரிகளுக்கும் ஒரு முஹாஜிர் சஹாபிக்கும் இடையில் காணியில் ஒரு பிரச்சனை. ஒரு அன்சாரி சஹாபி, மதீனத்து சஹாபி, இன்னொருவர் மக்கத்து சஹாபி. மக்கத்து சஹாபிக்கும் ஒரு காணி, மதீனத்து சஹாபிக்கும் ஒரு காணி. மதீனாவில் நடக்குது. இவர் ஹிஜ்ரத்து செஞ்சவர். தண்ணி பாய்ச்சுகிற போது மக்கத்து சஹாபியினுடைய காணிக்குள்ளால வந்து மதீனத்து சஹாபிக்கு வரணும். வயல் பிரச்சனை, தண்ணி வருகிறது. இப்ப இவங்க பிரச்சனைப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பேய்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் உனக்கு தண்ணி போகும், பின்னர் தான் அவருக்கு போகும் என்று தீர்ப்பை கொடுத்தார்கள். தீர்ப்பை கொடுத்தால் அந்த சஹாபிக்கு அதிருப்தி ஆயிற்று. யாருக்கு? மதீனத்து சஹாபிக்கு அதிருப்தியாகி அவர் பாவிக்க கூடாத ஒரு வார்த்தையை பாவித்து விட்டார். பாவிக்க கூடாத வார்த்தை. என்ன பிரச்சனை? காணிப்பில் வயலுக்கு தண்ணி பாய்ச்சுற பிரச்சனை. உடனே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். நாம் அப்படி இருக்க மாட்டோம். ஃபலா வ ரப்பிக், உன் ரப்பின் மீது ஆணையாக, லா யுமினூன, இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார். எதுவரை? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலே உன்னை நீதிபதியாக ஆக்காத வரை, சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கலைத வ யஸல்லிமு தஸ்லீமா, அதற்கு பின்னர் நீ என்ன தீர்ப்பு கொடுப்பாயோ அந்த தீர்வை மனம் கோணாமல், அல்லாஹ் என்ன சொல்றான்? மனம் கோணாமல் முழுமையாக அவர்கள் அங்கீகரிக்காத வரை மூமினாக மாட்டார்கள். வயல் பிரச்சனையா, கடை பிரச்சனையா, நகையொன்றை பக்கத்து வீட்டுக்காரைக்கு பொம்பளையில் கொடுத்த பிரச்சனையா, ரோட்டில் போக ஒருவண்ட வாகனத்தில் முட்டி உடஞ்ச பிரச்சனையா, இதையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. நீங்கள் எல்லோரும் உண்மை முஸ்லிமாக இருந்தால், சொர்க்கத்தை நாடிய முஸ்லிமாக இருந்தால், வெற்றியை நோக்கி போகக்கூடிய முஸ்லிமாக இருந்தால் நீதிமன்றங்கள் தேவையில்லை. ஏனென்றால் தீர்ப்பு அங்கே தெளிவாக இருக்கிறது. ஒருவருடைய வயலுக்குள்ளே மாடு வந்து மேய்ந்து விட்டதா, எவ்வளவு அழகாக இஸ்லாம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. எதற்கு தீர்வில்லை. ஆனா என்ன செய்யற? நாம முஸ்லிம்களாக இல்லை, வெற்றியை அடைகிற முஸ்லிமாக இல்லை. அதனால் எங்க பார்த்தாலும் பிரச்சனை. ஆக அன்பிற்குரிய சகோதரி, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உண்மைக்குண்மையாக கட்டுப்பட்ட உண்மை முஸ்லிமாக இருக்க வேண்டும். வெறுமனே தொழுகிறோம், வெறுமனே நோன்பு பிடிக்கிறோம், அதனோடு நாங்கள் நின்றுவிடக்கூடாது. மாறாக அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் சொன்னானோ அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உண்மை முஸ்லிமாக இருக்க வேண்டும். எந்த விடயமாக இருந்தாலும் எங்களுடைய டார்கெட் சொர்க்கமாக இருக்கணும். சொர்க்கத்தை அடைவது, எவ்வளவு சொத்தை இழந்தாலும் பரவாயில்லை, சொர்க்கத்தை அடைவதாக இருக்கணும். சொர்க்கம், அந்த மாளிகை, அங்குள்ள இன்பங்கள், அதுதான், அதை அடைவதுதான் வெற்றி, அதுதான் உண்மையான வெற்றி. உலகத்தின் கஷ்டங்கள் எல்லாம் அது தோல்வி அல்ல என்ற யதார்த்தத்தை புரிந்து அதனை நோக்கி எங்களது பயணத்தை நாங்கள் தொடருவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த நாம் பேசிய விடயத்தை புரிந்து நடந்து அதில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.